விஜய் அவர்கள் தாமதமா வந்திருக்காங்க, சரி. ஆனா அவர் என்ன நினைச்சு தாமதமா வந்திருக்கலாம்? இப்படியும் ஒரு வழி இருக்குல்ல. சரி, காலையில நேரமே போனா அதிக கூட்டமா இருக்கும், இன்னும் எக்கச்சக்கமா கூட்டம் வந்து சேரும், ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து போகும். அதனால நம்ம கொஞ்சம் நேரம் பின்தங்கி நம்ம போகலாம், அப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல. அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த துயர செய்திக்கு முதலில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி. ஐயா விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு காலையில 8 மணிக்கு வர்றதா செய்தி. காலையில 6 மணிக்கு விஜய் கட்சியுடைய பிள்ளைகள் எல்லாமே அதுல கூடி இருக்கிறாங்க. 6 மணில இருந்து சாயங்காலம் 8 மணி வரை, 8 மணி 7:30க்கு தான் ஐயா விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேல அதுலயே பிள்ளைங்க வந்து காவல் இருந்திருக்கிறாங்க. அப்போ இது எப்படி அந்த இடத்துல அவ்வளவு தூரம் காவல் இருந்தாங்க, இவ்வளவு நேரம் எப்படி காவல் இருந்தாங்க, அது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி, கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, 1 மணி நேரம், அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் காத்திருப்பாங்க. கூடி போனா 2 மணி நேரம் காத்திருப்பாங்க. அதுக்கு மேல மக்கள் இருக்க முடியாது. அவங்க பிரிஞ்சு அவங்கவுங்க ஊருக்கு போயிருவாங்க. இந்த பிள்ளைங்க அதிலே இருந்திருக்கிறாங்க. 2 மணி நேரம் இல்ல, 8 மணி நேரத்துக்கு மேல அந்த இடத்துல எப்படி இருந்தாங்க, இதுதான் கேள்வி. அப்போ பிள்ளைங்களுடைய மனசுல என்ன இருக்குது? ஒரு அரசியல் அப்படிங்கும் போது கருத்தும் தத்துவம் தான் அரசியல். விஜய் அவரு அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுடைய முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளவு பிள்ளைங்க அதுல தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி சாயங்காலம் வரை இருந்திருக்கிறாங்கன்னா இந்த சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்குது? இவங்களுக்கு அந்த சிந்தனை இல்ல. சாப்பாடு யார் கொடுப்பாங்க, தண்ணி யார் கொடுப்பாங்க, உபாதைகள் கழிக்க வேண்டியிருக்கும், என்ன செய்யறது, எதுவுமே ஒரு எண்ணம் இல்லை இந்த பசங்களுக்கு. அப்போ விஜய் அவர்கள் இப்படி நினைச்சிருக்கலாம்ல. நம்ம விஜய் இப்போ அரசியல் கட்சிகளை, இப்போ திமுக கட்சியை குறை சொல்றாங்க, விஜய் அவர்களை குறை சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முழு காரணம் விஜய் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் திமுக கட்சின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, விஜய் அவர்கள் தாமதமா வந்திருக்காங்க, சரி. ஆனா அவர் என்ன நினைச்சு தாமதமா வந்திருக்கலாம்? இப்படியும் ஒரு வழி இருக்குல்ல. சரி, காலையில நேரமே போனா அதிக கூட்டமா இருக்கும், இன்னும் எக்கச்சக்கமா கூட்டம் வந்து சேரும், ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து போகும். அதனால நம்ம கொஞ்சம் நேரம் பின்தங்கி நம்ம போகலாம், அப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல. சாயங்காலம் ஒரு 8 மணி போல போயிருந்தோம்னா கூட்டம் வந்து குறைஞ்சிரும், காத்து நிக்க முடியாம நிறைய பேர் விலகி போயிருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம அங்க போய் நம்மளுடைய கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சிட்டு மக்களை பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னா பெரிய அசம்பாவிதங்கள் நடக்காது, அப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல. இது ஏன் புரிய தெரியல? அவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல ஏன் இன்னும் விலகாம அதிலே இருந்தாங்க? விஜய் வர்றது வரை ஏன் அதிலே இருந்தாங்க? இதுதானே நான் பார்க்க வேண்டியது. விலகி போயிருந்தாங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. சரி, பிள்ளைங்க திருநெல்வேலியில இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்ததா சொல்றாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து என்ன சாப்பிடுறதுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல? உங்களுக்கு வீட்டுல நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்கல்ல, இத்தனை மணிக்கு போறோம், இத்தனை மணிக்கு வர்றோம்னு. ஒரு கட்டுப்பாடு, நேர கட்டுப்பாடுங்கிறது நீங்க சொல்லலையா வீட்டுல? நாங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிறைய கூட்டங்களுக்கு பல இடங்களுக்கு போறோம், போயிட்டு இருக்கிறோம். ஆனா நேர கட்டுப்பாடுங்கிறது மிக துல்லியமா இருக்கும். நேர கட்டுப்பாடு துல்லியமா இருக்கும். இத்தனை மணிக்கு கூட்டம் தொடங்குதா, இத்தனை மணிக்கு தொடங்கிறோம், இத்தனை மணிக்கு முடிஞ்சிடும், இத்தனை மணிக்கு போறப்போனா வீட்டுக்கு வந்துடணும், முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப இந்த இவ்வளவு கூட்டம் அதுல இருந்ததுனால தானே இந்த நெரிசல் வர காரணம். நெரிசல்ல சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்களை கூட கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு நடிகர் வர்றாருன்னா அவரை பார்க்க அது என்ன அவ்வளவு பெரிய ஒரு கவர்ச்சி என்னங்கிறது புரியல. எல்லா நாட்டிலையும் இப்படிதான் நடக்குதா? கொஞ்சம் யோசிங்க. அப்ப நம்ம அரசியல்ல இவ்வளவு விடாப்படியா ஒரு நாம் தமிழர் கட்சி பின்னால நிக்கிறோம்னா ஒரு இனத்துக்கான அரசியலை சொல்றாங்க. நம்ம இனம் செத்து போச்சு. 2009-10 காலங்கள்ல இலங்கையில இனப்படுகொலை நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை கொன்றிருக்கிறாங்க. இன்னைக்கும் செம்மணிங்கிற இடத்துல தினமும் எலும்பு கூடுகளா தோண்டி தோண்டி எடுத்துட்டே இருக்கிறாங்க. காரணம், தமிழன்கிற பிறந்த ஒரே காரணத்தினால அங்க கொல்லப்பட்டிருக்கான். அப்ப தமிழன் சாதாரணமானவனா அப்படின்னு யோசிக்கும் போது அப்படி இல்லை. இவன் உலகங்களும் கொடி நட்டிருக்கான், உலகங்களும் நாகரிகத்தை கொண்டு போய் பரப்பியிருக்கான். எல்லாமே அடிமை ஆட்சி முறையாற்று வைக்கல. இதுதான் நமக்கு வரலாறுகள் சொல்லுது. இந்தியாவில மட்டும் இல்ல, உலகங்களும் போய் போரிட்டு வென்று காட்டு மிராண்டிகளாக இருந்த கூட்டத்தை எல்லாம் நாகரிகப்படுத்தி அவனுக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்து, ஜப்பான்ல இருக்கிறவங்க சொல்றாங்க 2000 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டுல இருந்து ஆட்கள் வந்து எங்களுக்கு விவசாயம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத
ஜப்பான்ல இருக்கிறவன் ஒத்துக்கிடுறான், சொல்றான். அப்போ உலகங்களும் போய் அடிமைப்படுத்தல, எல்லா மக்களுக்கும் நாகரிகம் அப்படிங்கிற பண்பாடு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு வந்த நம்ம இனம். அது இலங்கையில இன அழிப்பு பட்டு போச்சு. அது அந்த ஒரு வேகத்துலதான் இன்னும் அந்த நிக்கிறோம். இன்னும் எப்பவும் நிற்போம், அந்த கட்சியில உறுதியா நிற்போம். அப்போ இது அற்ப அந்த முக கவர்ச்சிக்காக அதுல போய் இந்த விட்டில் பூச்சிகள் மாதிரி விழுந்து இறந்து போறதுங்கிறது பார்க்க சகிக்க முடியல. சாதாரணமானவே போனோம்னா பிரச்சனை இல்லை, இது ஒரு அறிவு சமூகம். இப்போதான் இப்போ இந்த மாதிரி நடக்குங்கிற போது கேட்கும்போது ரொம்ப மனசு சங்கடமா இருக்குது. அதுபோல அண்ணன் சீமானுடைய சில பேச்சுக்கள் எங்களை அப்படியே கட்டி போட்டுருது. ஐயா திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, இலங்கையில இன அழிப்பு நடந்துட்டு இருந்ததுல அந்த நேரத்துல ஒரு காணொலி வருது, காங்கிரஸ்காரனை திட்டுறாதீங்க, இங்க இவ்வளவு அரசியல்வாதிகளுக்கு அறிவே இல்லையா, காங்கிரஸ்காரனை ஏன் திட்டுறீங்க, காங்கிரஸ்காரனை திட்ட மேலும் 10 குண்டு அங்க விழுந்துகிட்டே இருக்குது, எங்க இலங்கையில 10 குண்டு போட்டுட்டே இருக்கிறான். அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் பதைக்குது, வேற ஒன்றும் தோணல, என்ன பேசணுங்கிற தோணல. அந்த ஒரு மனுஷனுக்கு தான் அந்த புரட்சிகர சிந்தனை, அந்த அறிவு வேலை செய்து அவன் பேசுறான். காங்கிரஸ் திட்ட கூட 10 குண்டு விழுது. அப்ப காரணம் யாரு, குண்டு போட்ட காரணம் யாருங்கிற ஒற்றை கேள்வி நிறைய பேருக்கு அறிவை விட்டுருச்சு. இது போல 100 தத்துவங்களை என்ன சொல்லியிருக்கான். அதனாலதான் அவன் பின்னால் நிக்கிறான். தனி மனித புகழ் வெளிச்சத்தை கைவிடுங்கள், நல்ல தத்துவங்களை தலைமையேற்று அரசியல் செய்ய பழகுங்கள், அறிவார்ந்த சமூகத்தின் பிள்ளைகளாக மாறுங்கள். அதனாலதான் இவ்வளவு உறுதி அந்த கட்சிக்குள்ள நிக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. ஏழை விவசாயி, ஒரு விவசாயியுடைய பெயரை பயன்படுத்துவதற்கு நம்ம அரசும் நம்ம அரசியல்வாதிகளும் சொல்றது இதுதான், ஏழை விவசாயி. விவசாயி ஏன்டா ஏழையா இருக்கான்? பான் பிராக்கு விற்கிறவன் பணக்காரன், கஞ்சா விற்கிறவன் பணக்காரன், சிகரெட் விற்கிறவன் பணக்காரன், கார் விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், எல்லாரும் பணக்காரன், எல்லாருக்கும் சோறு போடுற விவசாயி ஏன் ஏழையா இருக்கான்? இதெல்லாம் தான் புரட்சிகர சிந்தனைகள், இதெல்லாம் தான் தத்துவம்னு சொல்றது. அதுக்காக தான் அண்ணனுக்கு பின்னால நிக்கிறோம், இன்னும் நிற்போம். எனவே இந்த முக கவர்ச்சி அப்படிங்கிறத விட்டுட்டு அருமை பிள்ளைகள், நீங்க ஓட்டு போடுங்க. ஐயா ஜெயிப்பாரு ஜெயிக்க மாட்டாரு அது 2வது விஷயம். கண்டிப்பா நீங்க ஓட்டு போட தான் போறீங்க. அந்தந்த இடத்துக்கு வருவாங்கல்ல, அப்ப பார்த்துட்டு போங்க. அவருக்குன்னுட்டு ஏன் இவ்வளவு ஒரு அலப்பற, ஏன் இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகணும்? இவ்வளவு சங்கடமான சூழ்நிலை நடந்த பிறகு இதுல இப்ப நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு ஒரு சங்கடம் வந்துருச்சு. ஐயா எல்லா இடத்துலயும் எலெக்ஷன்ல நிக்கணும், எல்லா இடத்துக்கும் கட்சி பரவல் பேச வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இனி எங்க வருவாங்க? வருவதற்கான ஒரு தோணுதல் இருக்குமா? எவ்வளவு மனச்சங்கடம் இருக்கும் ஒரு கட்சி தலைவனுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கதி நடந்துருச்சுன்னுட்டு. நாம் தமிழர் கட்சி என்பது ஐயா விஜய் அவர்களை எதுக்கல, விஜய் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் அவர் வைக்கக்கூடிய கோட்பாடுகளையும் மட்டும்தான் எதிர்த்து நம்ம பேசுறோமே தவிர, அண்ணனுக்கு எப்பவுமே விஜய் தம்பி தான். அதுபோல எங்களுக்கும் எதிரி கிடையாது. விஜய் எங்களுக்கு எதிரி கிடையாது. விஜய்க்கு பின்னால இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் எங்களுக்கு குழந்தை பிள்ளைங்க, நீங்க பிள்ளைங்க தான். உங்க மேல எல்லாம் பாசம் வச்சதுனாலதான் நாங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். என்ன நீங்க இன்னும் ஒரு 4-5 வருஷம் இதே இதுல இருக்கும்போது படிச்சு மற்ற இடங்களுக்கு போகும்போது வேலை வாய்ப்புகளை தேடி போவீங்க. அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு யோசிப்பீங்க. பொருளாதாரம்னா என்னன்னு யோசிப்பீங்க. தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னு யோசிப்பீங்க. அடுத்தவன்ட்ட ஏன் நம்ம கையேந்தி நிக்கிறோங்கிறத யோசிப்பீங்க. அதெல்லாம் யோசிக்கும் போதுதான் அண்ணன் சீமான் சொல்லக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு புரியும்.